எனக்கு ஒரு ஜோக் சொல்லு. சரி சொல்றேன். ஒரு ஊர்ல மழை பெஞ்சப்போ அந்த ஊர்ல உள்ள ஆறுகள் எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. ஆனா ஒரு ஆற மட்டும் அந்த ஊர் மக்கள் செங்கல் போட்டு அடைச்சு வச்சாங்க. ஏன்? அந்த ஆறோட பேரு அடையார். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்கே டெக் ப்ரீமியம். நான் சதீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா யூடியூப் சேனலில் வந்து நிறைய டெக் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கூகுள் அசிஸ்டண்ட் வந்து எப்படி நம்ம வந்து தமிழில் பேச வைக்கிறது, தமிழில் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. கூகுள் அசிஸ்டண்ட் வந்து தமிழ்லேயே ஒர்க் ஆகுது இப்போ. நிறைய சேனல் வந்து பார்த்துருப்பீங்க. ரெட்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெட்மி மொபைலில் வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ஒர்க் ஆகலை. இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கட்டும், இப்போ ஓல்டு மொபைலாக வச்சுக்கட்டும், எந்த மொபைலாக இருந்தாலுமே இந்த ஆப்ஷன் வந்து ரெட்மி மொபைலுக்கு மட்டும் ஒர்க் ஆகலை. இதை வந்து ரெட்மி மொபைலுக்கு வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ண வைப்பது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து இப்போ நம்ம எப்படி தமிழில் வந்து பேச வைக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கூகுள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து மேபி அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து ஜஸ்ட் ஓப்பன் தான் கேட்குது. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு இருக்கும், மோர் அப்படின்னு சொல்லி போட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், செட்டிங்ஸ் போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இப்படி இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ் இந்தியா அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வந்து செட்டிங்ஸ் முடியலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆண்ட்ராய்டு லாங்குவேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஷார்ட்கட்டாக நம்ம இதிலேயே போய் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய லாங்குவேஜை வந்து இதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எல்லா டெக் வீடியோஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க தமிழ் இந்தியா அப்படின்னு சொல்லி. இந்த ரெட்மி மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியா அப்படின்னு காட்டாது, வெறும் தமிழ் அப்படின்னு மட்டும்தான் காட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆண்ட்ராய்டு லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இப்படி காட்டலைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும். வெறும் தமிழ் அப்படின்னு மட்டும்தாங்க போட்டிருக்கோம். தமிழ் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் வந்து உங்களுடைய மொபைல் வந்து ஹேங் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் வந்து நிற்கும். அது நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்படியும் உங்கள் ஹோம் பேஜ் வந்து பழையபடி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்ட் வந்து லான்ச் ஆகும். இப்போ நான் வந்து என்னோடய ஹோம் பட்டனை வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். உன் பெயர் என்ன? நான் உங்க கூகுள் அசிஸ்டன்ட். நீங்க எழுன்னா என்னையா நிப்பேன். என் பெயர் என்ன? எஸ்கே தான உங்க பேர்? ஓகேங்க, இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இப்போ ரெட்மி நோட் 3 வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னோடய மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் வந்து இப்போ தமிழில் ஒர்க் ஆகுது. நான் பண்ண ட்ரிக்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்ட் வந்து தமிழில் வந்து ஒர்க் ஆகும். நிறைய பேத்துக்கு வந்து இது தெரியாமல் இருக்குது. தமிழ் இந்தியா இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு சிஸ்டம் லாங்குவேஜில் வந்து இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து தமிழ் அப்படி மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொடுத்து இதை லான்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க.